சண்டே காலையிலேயே அம்மா ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு இருந்தாங்க. தம்பி ஊருக்கு போகிறான், அதனால் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி காய வச்சுருந்தாங்க. சைட் பை சைட் பாப்பாவுக்கும் தண்ணி அடுப்பில் காய வச்சுருந்தாங்க. அவள் இப்போல்லாம் முட்டி போட ஆரம்பிக்கிறதால அவள் கை கால்லாம் நல்லா பிடிச்சி தண்ணி ஊற்றி குளிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு அவளை நல்லா வெயிலில் நல்லா துடைச்சி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா வந்து நான் துடைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க துடைச்சிருந்தாங்க. நான் போய் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவங்க துடைச்சி முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டாங்க. நானும் ஒரு பக்கம் பாப்பாவுக்கு ராகி கூழ்லாம் கொடுக்கறதுக்கு கெவுருலாம் நல்லா அலசி காய வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் செடிலாம் வளர்க்குறேன். அந்த செடியில் பட்ரோஸ்லாம் நல்லா பூத்துருந்துச்சு. அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். சரி போதும், போய் பாப்பாவுக்கு பொட்டுலாம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு பாப்பாவுக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு எப்பயுமே நான் தான் மேக்கப் பண்ணி விடுவேன். தலை குளிச்சதால பாப்பா அப்படியே மடியிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. நடுவில் வேறு கண்ணை திறந்து வேறு பார்த்துன்னு இருந்தா. அப்புறம் அவளுக்கு எல்லாம் பொட்டு வச்சு தலையில் பூலாம் வச்சு அவளை ரெடி பண்ணியிருந்ததுக்கப்புறம் அப்படியே தூங்கியிருந்தால பாயில் படுக்க வச்சிட்டேன். இதுதான் பாப்பாவோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, பாப்பா தூங்கி ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே போய் தலை குளிச்சுட்டு வந்துடலான்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டு தலையை நல்லா துடைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாப்பாவும் தூங்கி எழுந்து விட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு ராகி கஞ்சி செஞ்சு ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் செஞ்சுருந்தாங்க. அதை தான் சாப்பிட்டோம். அப்புறம் தம்பியும் சாப்பிட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி போயிட்டான். அவன் போகும்போதே 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பீரோவில் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சி போய் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் ஃபுல்லாக மடித்து வச்சுட்டு இருந்தோம். பீரோவில் பார்த்திங்கன்னா 2 ஷெல்ஃபு அம்மா சாரீ தான் ஃபுல்லாகவே இருக்கும். கீழே என்னது அதுக்கு கீழே தம்பிங்களோட ட்ரெஸ் இருக்கும். கௌதம் தான் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருந்தான். அதனால் ஃபுல்லாக சாரீலாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் பாதியில் அழ ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோ கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சாரீலாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். சைட் பை சைடு ஷெல்ஃபில் இருக்கிற ட்ரெஸ்ஸையும் மடித்து வச்சுட்டேன். அண்ட் ஃபைனல் லுக் இது தான். அப்புறம் 5 மணி போல் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு தலை மட்டும் வாரிக்கின்னு சரி அம்மா கூட்டிக்கிட்டு பாப்பாவை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னு கிளம்புனோம். முடியில் இருக்கிற சிக்கெல்லாம் உடச்சி நல்லா தலை சீவி பின்னி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு தலை சீவி ட்ரெஸ் பண்ணி பவுட்ரு போட்டுலாம் அடித்து அவங்க ரெடி பண்ணிவிட்டு அவங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் நான் தலை தான் சீவின்னுக்கிறேன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. சரி விடுமா, நீ கிளம்புமான்னு சொல்லிவிட்டு நான் போய் பாப்பா கூட வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அவள் பார்த்திங்கன்னா என் காது பிடிச்சி இழுக்கிறது, கம்மல் பிடிச்சி இழுக்கிறது, ஒரே சேட்டை பண்ணின்னு இருந்தா. அவளுக்கு 8 மாதம் ஆகுது. சேட்டை இப்போ தான் வர வர அதிகமாகிக்கினே இருக்குது பாப்பாவுக்கு. என்ன தான் பாப்பா சேட்டை பண்ணாலும் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்பவே அழகாக இருக்குது. இடுப்பில் உட்கார வச்சுக்கிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளை கீழே விட்டணும் ஃப்ரீயாக அவள் பாட்டுக்குன்னு விளையாடின்னு கிடப்பா. அதுக்கப்புறமேட்டு நாங்களும் வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போயிட்டோம். போகும்போதே 6 மணி ஆகிடுச்சு. சன்லைட்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் பாப்பாவுக்கு நடவண்டிலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுக்கின்னு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் அப்படியே சொந்தக்காரங்களாம் பார்த்துக்கின்னு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் தூக்கம் வந்துச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஜூஸ் கடையில் நான் பாதாம் ஜூஸும் அம்மாவுக்கு ஃப்ரூட் மிக்சரும் வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியிலே பாப்பா தூங்கிட்டா. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை